இந்த பதிவு இயல் 6 9ஆம் வகுப்பு முழுவதுமான திருப்புதல் பண்ண போகிறோம். குரூப் 2வாக இருந்தாலும் சரி, எஸ்ஜிடி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, தமிழ் ரொம்பவே முக்கியமான பாடம். அதனால் தமிழில் 6வது இயல் முழுவதுமான ரிவிஷன் பார்க்கலாம். முதல்ல சிற்பக்கலை பற்றின உரைநடை, அடுத்து ராவண காவியம், நாச்சியார் திருமொழி, செய்தி, புணர்ச்சி, திருக்குறள் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய பதிவு தான். ஒரு வரியை நீங்கள் விட்டாலும் அதுலேருந்து தான் கேள்வி இடம்பெறுங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு படிங்க. எதையுமே விடாமல் படிக்க முயற்சி பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். ஓவிய விதானத்து உரைபெறு நித்திழத்து மாழை தாமம் வளையுடன் நாற்றி விருதுபட கிடந்த அருந்தொழில் அரங்கம். இந்த வார்த்தைகள் இடம்பெறது சிலப்பதிகார புகார் காண்டத்தின் அரங்கேற்ற காதையில். இதுதான் அட்டையிலையும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க, முதல் லெசன் சிற்பக்கலை. இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட் ரீடிங்காக தான் இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. முதல் பாடல் பாருங்கள். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்பத்தொழிற்கு உறுப்பாவன. சிற்பத்தொழிலுக்கான உறுப்புகளாக திவாகர நிகண்டு எத்தனையை சொல்லுதுன்னு கேட்கலாம். இல்லை இந்த பாடலை கொடுத்து இது எந்த பாடல்னு கேட்கலாம். திவாகர நிகண்டில் தான் சிற்பத்தொழிலுக்கான 10 உறுப்புகள் பற்றி சொல்லியிருக்காங்க. சிற்ப கவிஞர்களை கற்கவிஞர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். அப்புறம் தமிழின் தொன்மையான நூலான தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் இருக்குது. விளிம்புண் பட்டு இறந்தவர்களுக்கு நடுகள் நடப்படும். அதில் அவங்களோட உருவம் பொறிக்கப்படும். இதுதான் சிற்பக்கலையோட தொடக்கமாக சொல்கிறாங்க. தொடக்கத்துக்கான சான்றாக இதுதான் சொல்கிறோம். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றிருக்கு. மாளிகையின் பல சிற்பங்களிலும் சுண்ணாம்பு கலவை, அதாவது சுதை சிற்பங்கள் இருக்கிறத மணிமேகலை மூலம் அறிய முடிகிறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்கிறது எல்லாமே பல்லவர் காலத்தில் இருக்கிற சிற்பங்களை பற்றி சொல்ல போகிறாங்க. மாமல்லபுர சிற்பங்கள் மிகச்சிறந்த சான்று. பஞ்சபாண்டவர் ரதங்கள் அதற்கு ஒரு சான்று. காஞ்சி கைலாசநாதர் கோயில், காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் கோயில் எந்த காலத்தில் யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா பல்லவர் கால சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டு. வைகுந்த பெருமாள் கோயில், காஞ்சி கைலாசநாதர் கோயில், காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில், தெய்வ உருவங்கள், குடைவரை கோயில்கள், நுழைவாயில் இருபுறமும் காவலர்கள் நிற்கிற மாதிரி சிற்பங்கள் எல்லாமே பல்லவர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை போன்ற இடங்களில் மெயினாக எந்தெந்த ஊருன்னு கேட்டாங்கன்னா மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை இந்த இடங்கள்லாம் தான் பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படுது. காஞ்சி கைலாசநாதர் கோயிலும் கேட்கலாம், வைகுந்த பெருமாள் கோயிலும் கேட்கலாம். இது எல்லாமே பல்லவர் கால சிற்பங்கள். பாண்டியர் கால சிற்பங்கள் கொடுத்துருக்காங்க. திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் இந்த இடத்துலலாம் இருக்குது. அதே மாதிரி கோவில்பட்டிக்கு மேற்கே இருக்கிற கழுகுமலை வெட்டுவான் கோயில், இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே பாண்டியர் கால சிற்பங்கள். திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோயில், இது எல்லாமே பாண்டியர் கால சிற்பங்கள் இருக்குது. அங்கே போனால் பார்க்கலாம். சோழர் கால சிற்பங்கள் கொடுத்துருக்காங்க. முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் தான் முதல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் ராஜராஜ சோழன் கட்டினது தஞ்சை பெரிய கோயில். முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டினது கங்கை கொண்ட சோழபுரம். இரண்டாம் ராஜராஜன் எழுப்பியது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைந்த திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் போன்றவை சோழர் கால சிற்பங்கள். நம்மளாம் வீடு தான் கட்டுவோம், அவங்களாம் அப்படியே பரம்பரையாக ஒவ்வொரு கோயிலை கட்டிட்டு போயிருக்காங்க. முதலாம் ராஜராஜ சோழன் கட்டினது தஞ்சை பெரிய கோயில். இரண்டாம் ராஜராஜன் கட்டினது தாராசுரம். அதே மாதிரி முதல் ராஜேந்திரன் கட்டினது தான் கங்கை கொண்ட சோழபுரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களே செகண்ட் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்ட சோழபுரம். இரண்டாம் ராஜராஜன் ஐராவதீஸ்வரம். மூன்றாம் குலோத்துங்கன், மூணாவது வரும்போது குலோத்துங்கன்னு மாறிடுது. மூன்றாம் குலோத்துங்க சோழன் தான் திரிபுவன வீரேஸ்வரம் கோயிலை கட்டினார். இது எல்லாமே சோழர் கால சிற்பக்கலைக்கு கருவூலமாக இருக்குது. தஞ்சை பெரிய கோவில் காணப்படும் 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவம் மிக பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வகையாக இருக்குது. நவகிரகம், சிங்கம் எல்லாமே இருக்குது. போனால் பார்க்கலாம். அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் கூடிய சிற்பங்கள் இருக்கான். கொடும்பாளூர் 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்களும் இருக்குது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற
குரங்கநாதர் கோவில் சிற்பங்களும் வந்து சோழர் காலத்து சிற்பங்கள் தான். வெறுமன திருச்சின்னு கேட்டால் வெறுமன திருச்சி அப்படின்னு கேட்டாக்கா பல்லவர் சொல்லணும். திருச்சி மாவட்டம் பல்லவர்கள்னு சொல்லணும். ஆனால் திருச்சி மாவட்டத்தில் சீனிவாசநல்லூரில் இருக்க குரங்கநாதர் கோவில் வந்து சோழர் காலத்தோட சிற்பங்கள் இருக்குது. இவங்க வந்து இதே மாதிரி திருவரங்க கோவில்லையும் சிற்பங்களோட வெளிப்பாடு முகபாவனைகள் சோழர் கால சிற்பக்கலைக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. அவங்க வந்து கொஷின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பாடத்துலேருந்தும் கேள்விகள் எடுக்கலாம். அதனால் எல்லாத்தையுமே கிளியராக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 டைம்ஸ் படிச்சிங்கனாலே இவங்க சோழர்கள் இவங்க வந்து பல்லவர்கள்னு ஈஸியாக சொல்லிடுவீங்க. இந்த தெரியுமா அப்படிங்கிற பாக்ஸில் வந்து தமிழக அரசு சிற்பக்கல்லூரியை நடத்துது. எங்கே இருக்குது அந்த சிற்பக்கல்லூரின்னு கேட்டிங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்குது. அதே மாதிரி சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை இந்த இடத்துலலாம் வந்து உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையம் இருக்கான். சென்னையிலையும் கும்பகோணத்துலேயும் அரசு கவின்கல்லூரி இருக்குது, கவின்கலை கல்லூரி இருக்குது. இதில் சிற்பக்கலையை பயிலலாம். தனியாக சிற்பக்கலைக்குன்னே கல்லூரி எங்கே இருக்குது, சிற்பக்கல்லூரி எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா மாமல்லபுரம்னு சொல்லணும். சென்னையிலையும் கும்பகோணத்துலேயும் இருக்கிற கவின்கலை கல்லூரியிலையும் சிற்பக்கலையை பயிலலாம். ஓகேவா, தெளிவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சிற்பக்கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கும் அவங்க பற்றின செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வந்து சிற்ப செந்நூல் அப்படிங்கிற நூலை வெளியிடுது. விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் கொடுத்துருக்காங்க. மிக உயர்ந்த கோபுரங்கள் கட்டினது விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தான். இவங்க அந்த கோபுரங்களில் நிறைய சிற்பங்கள் அமைச்சாங்க. அந்த சிற்பங்கள்லாம் வந்து தெலுங்கு கன்னட பகுதியில் தொடர்பு கொண்டு இருந்துச்சு. அதே மாதிரி சிற்பங்களில் ஆடை அணிகலன்களை கொண்டு வந்தது இவங்க தான். யார்? விஜயநகர மன்னர்கள் தான். அதே மாதிரி சிற்ப தூண்களின் குதிரைகளோட உருவத்தை பொறிச்சது யாருன்னு கேட்டாலும் விஜய குதிரைன்னு அழைக்கப்படுது. இவங்க வந்து தூண்கள் அமைச்சாங்க. அந்த தூண்களில் ஓசை வரா மாதிரியும் கட்டினாங்க. ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்களையும் விஜயநகர மன்னர் காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து நாயக்கர் காலம். நாயக்கர் மன்னர்கள் பல இடங்கள், நாயக்கர்னாலே ஆயிரங்கால் மண்டபம் ஞாபகம் வரணும். நாயக்கர்கள் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைச்சாங்க. அந்த தூண்களில் அழகழகாக சிற்பங்களை செதுக்குனாங்க. மதுரை மீனாட்சி அம்மன், ராமேஸ்வரம், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், திண்டுக்கல் அருகே இருக்க தாடிக்கொம்பனில் உள்ள பெருமாள் கோயில், பேரூர் சிவன் கோயில் எல்லாமே வந்து நாயக்கர் காலத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆயிரங்கால் மண்டபம் தான் முக்கியமானது. அதில் கண்ணப்பர், குறவன் குரத்தி போன்ற சிற்பங்கள்லாம் இருக்குது. அரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களும் அதில் இருக்குது. கோயம்புத்தூருக்கு நியர்பையாக வந்து பேரூர் சிவன் கோவில் இருக்குது. இங்கேயும் வந்து நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து விழியோட்டத்தோடையும் புருவ நெளிவு, நகை அமைப்பு என எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. அதாவது நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு உச்சநிலை எதுன்னு கேட்டாங்கன்னா பேரூர் சிவன் கோயில் தான். இது கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது. கிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதியில் ரதி தேவி சிலை காண்போரை குறவன் குரத்தி ரதி தேவி சிலைகளும் வந்து ஈர்க்கும் வகையில் அமைந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. அடுத்து பௌத்த சமண சிற்பங்கள். பௌத்த கால சமண கால சிற்பங்கள்லாம் வந்து படுக்கைகள் சொல்லுவாங்க. பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த, நின்ற, படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டார்கள். சமண மதத்தினர் அருக கடவுளின் உருவத்தை 24 தீர்த்தங்கர் உருவங்களாக செதுக்குனாங்க. சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதாக இருக்கும். இங்கே சான்றா விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கு பக்கத்தில் திருநாதர் குன்று அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கர் உருவங்கள் இருக்குது. ஒரே பாறையில் 24 தீர்த்தங்களோட உருவங்களை படைச்சிருக்காங்க. புடைப்பு சிற்பமாக இருக்குது. எங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்க திருநாதர் குன்று அப்படிங்கிற இடத்துல. இது மட்டும்தான் வந்து சமண பௌத்த சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு. விழுப்புரம் மாவட்டம் திருநாதர் குன்று செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்குது. சமண படுக்கைகள் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. மதுரைக்கு அண்மையில் சமண படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்கள் இருக்குது. அடுத்து ராவண காவியம். புலவர் குழந்தையோடது நூல்வெளி பார்க்கலாம். ராவணகாவியம் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவணகாவியம். இந்நூல் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக் காண்டம், பழிபுரி காண்டம், போர் காண்டம்னு 5 காண்டங்கள் இருக்குது. 3100 பாடல்கள் இருக்குது. ராவண காவியம்னாலே 31 ஞாபகம் வரணும். 3, 1, 5 காண்டங்கள் இருக்குது. ஓகேங்களா. இந்நூல் புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்கள்லேயே திருக்குறளுக்கு உரை எழுதிட்டார். யார்? புலவர் குழந்தை. யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார்.
யாப்பதிகாரம் தொடையதிகாரம் யார் எழுதுனான்னு கேட்டாக்கா புலவர் குழந்தை அவரை தான் சொல்லணும். ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்டது தான் ராவண காவியம். பாடல் பார்க்கலாம். குறிஞ்சி நிலத்தில் அருவிய முருகியும் ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாடப் பொன்மையில் அருகிய சிறைவெறி தாட பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமாள் அப்படின்னு குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அடுப்பில் சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பில் மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்ப காந்தலின் மனமும் தோய்ந்தலார் கடைபடு பொருளெல்லாம் கமலும் குன்றமே. குன்றுங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். குறிஞ்சி அப்படிங்கிறத அந்த வரியை கொடுத்துட்டு இது எந்த திணைன்னு கூட கேட்கலாம். சொல்லும் பொருளும் மைவனம்னா மலை நெல், முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறை, பூஞ்சினைனா பூக்களை உடைய கிளை பூஞ்சினை அப்படின்னா, சிறைனா இறகு, சாந்தம்னா சந்தனம். அடுத்து முல்லை. பூவைனா நாகனவாய் பறவை குறிக்கும். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தந்தே இசை பெரும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள் முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என போதுவார்கள் பொலிவுற போர் அடித்திடும் அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே. முல்லை திணைக்குரிய பாட்டு. பூவைனா நாகனவாய் பறவை, பொலம்னா அழகு, கடறுனா காடு, முக்குழல் அப்படின்னா கொன்றை, ஆம்பல், மூங்கில் குழல்கள், பொலி அப்படின்னா தானிய குவியல், பொலினா தானிய குவியல், உலைனா ஒரு வகை மான். இது கேட்டிருந்தாங்க. உலைனா ஒரு வகை மான். அடுத்து பாலை நிலத்தில் இருக்கிறது. மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுற நன்னரில் வயில சென்னாய் உயங்குமே. கடிக்கமல் மராமலர் கண்ணி அம்சிறார் படிக்குற எருது கோடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின் பருத்து அஞ்சு ஓடுமே. பருந்து அஞ்சு ஓடுமா. பாலை நிலத்தில் பாலைக்காயை அடித்து குழந்தைங்க விளையாடும்போது ரொம்ப ஈஸி தான், பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும். 2 தடவை படிச்சிங்கனாலே ஈஸியாக இருக்கும். பாடல் ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. வாய்வெறியி அப்படின்னாக்கா சோர்வால் வாய் குளறுதல், குருளைனா குட்டி, இணைந்துனா துன்புறுதல். அடுத்து உயங்குதல்னா வருந்துதல், படிக்குற அப்படின்னா நிலத்தில் விழ, கோடுனா கொம்பு. நீங்கள் இந்த பேராவை படிச்சுட்டு இந்த வார்த்தைக்கான பொருளெல்லாம் தேடினீங்கன்னே தான் ஓரளவு மனசில் நிற்கும். நான் இதை மட்டும் படிச்சுக்கிறேன்னீங்கனாக்கா இதுவே மனசில் நிற்காமல் கலண்டு ஓடிடும். அதனால் பாடலை படிச்சுட்டு அடுத்து இதை படிக்க பாருங்கள். அடுத்து மருத நிலம். கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முல்லையம் புறவில் தோன்றும் முருகுகான் யாரும் பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லல் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். இதிலே வஞ்சி மருதம்லாம் வருது. மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட பொறுகரி குருத்தளந்து பொம்மென கழிப்பர் ஓர்பால் கரைகலல் சிறுவர் போரில் குலுங்கியே தேங்கின் காயை புரைதப பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே. கல்னா மலை, முருகுனா தேன் மனம் அழகு, மல்லல் அப்படின்னா வளம், செரு அப்படின்னா வயல், கரிக்குருத்து அப்படின்னாக்கா யானையோட தந்தத்தை தான் கரிக்குருத்துன்னு சொல்கிறாங்க. போர்னா வைக்கோல் போர், புரைதபன்னா குற்றமின்றி. அடுத்து நெய்தல் நிலப்பாடல். பசிபட ஒருவன் வாட பார்த்தினி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிபட முதுகுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிபட ஒளிமுதத்தோடு கரையினில் குவிப்பர் அம்மா. வருமலை அளவி காணல் மணலிடை உளவி காற்றில் சுரிகுழல் உலர்ந்ததும் தும்பி தொடும்மறை முகர்ந்து தோற்றும் இருபெரு விசும்பிற் செல்லும் இமைதீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ. இந்த பொருள் பார்த்துக்கோங்க. தும்பினா ஒரு வகை வண்டு, துவரைனா பவளம், மறைனா தாமரை, மலர்னா
மறைனா தாமரை மலர், விசும்புனா வானம், மதியம்னா நிலவு, முக்கியமானது துவரைனா பவளம். ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா. இலக்கண குறிப்பு. பைங்கிளின பண்புத்தொகை. பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் எண்ணுமைகள். இந்நிலங்குருளைங்கிறது பண்புத்தொகை. அதிர்குரல்ங்கிறது வினைத்தொகை. மன்னியன பெயரெச்சம். வெறியி அப்படின்னா சொல்லிசை அளபடை. கடிகமல் அப்படின்னா உரிச்சுற்றொடர். மலர்கண்ணினா 3ஆம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. எருதுகொடு அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை. கரைபொருண 2ஆம் வேற்றுமை தொகை. மறைமுகம் அப்படிங்கிறது ஓமைத்தொகை. கருமூங்கில்ங்கிறது பண்புத்தொகை. வருமலைனா வினைத்தொகை. வருமலைங்கிறது வினைத்தொகை. அதிர்குரல்ங்கிறது வினைத்தொகை. வினைத்தொகை தான் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. பூக்கும் இதில் பூதாம் பகுதி. வினைமுற்று விகுதி. அடுத்து நாச்சியார் திருமொழி. ஆண்டாள் எழுதுனது. நூல்வெளி. திருமாலை வழிபட்ட ஆழ்வார்கள் 12 பேர். அதில் ஆண்டாள் மட்டும்தான் பெண். இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்த மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் இவர் சூடி கொடுத்த சுடற்குடியின் அழைக்கப்படுகிறார். இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. ரெண்டுமே இவர் பாடினது. இவங்க ஆண்டாள் பாடினது. 2 தொகுதிகள் இருக்குது. நாச்சியார் திருமொழியில் மொத்தம் 143 பாடல்கள் இருக்குது. 143 இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 2 பாடல்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 6ஆம் திருமொழியில் இடம்பெற்றுள்ளன. நம் பாடப்பகுதியில் இருக்கிற 2 பாட்டுமே 6ஆம் திருமொழியிலேருந்து வந்த பாட்டு. அவங்க திருமொழியில் மொத்தம் நாச்சியார் திருமொழியில் மொத்தம் 143 இருக்குது. இவங்க திருப்பாவை, நாச்சியார் திருமொழியில் 2 பாடியிருக்காங்க. இந்த பாடல் வரி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுந்த கணா கண்டேன். அதிர புகுத கணா கண்டேன் தோழி நான். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழி நான். இலக்கண குறிப்பு. முத்துடை தாமம்னா முத்தை உடைய தாமம், 2ஆம் வேற்றுமை தொகை. தொட்டுங்கிறத பிரிச்சிருக்காங்க. தொடுங்கிறது பகுதி, ஊங்கிறது வினையெச்ச விகுதி. தொட்டு என ஒற்று இரட்டித்து இறந்த காலம் நீட்டியது பகுதி விகாரப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத கேட்க வாய்ப்பு இருக்குது. கண்டேன் அப்படிங்கிறதுல காண்கிறது பகுதி, ஏன்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. செய்திங்கிற துணைப்பாடம் ஜானகிராமன் எழுதுனது. நூல்வெளி பார்க்கலாம். ஜானகிராமன் தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர். ஜானகிக்கு தஞ்சாவூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜானகிக்கு தஞ்சாவூர். உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராகவும் வானொலி கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியிருக்காரு. ஜானகிராமன் வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்டவர். கதைகள் மணிக்கொடி. இவர்தம் கதைகள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்திருக்கு. நாவல்களையும் நாடகங்களையும் இவர் படைச்சிருக்காரு. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் இவர். தமிழ் கலையுலகம் நவீனமயமாதலில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. தமிழ் கதையுலகம் நவீனமயமாதலில் இவரது பங்களிப்பு. இந்த வரியை தான் எடுத்து கேட்பாங்க. சத்தியமாக ஒன்றும் புரியாது, யாரா இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு தோணும். அதனால் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் வரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை அப்படின்னு சொன்னது ஜானகிராமன். தமிழ் கதையுலகம் நவீனமயமாதலில் இவரோட பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞனால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்துது. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை உவே சுவாமிநாதன், மௌனி, ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையா தாஸ், தஞ்சாவூர் கவிராயர், இவங்கெல்லாம் தஞ்சாவூர்காரவங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சிறுகதையில் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்களோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 70 அன்பளிப்பு கு. அழகிரிசாமி, 79 சத்தி வைத்தியம் ஜானகிராமன், 87 முதலில் இரவு வரும் ஆதவன்,
96 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். 2008 மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. 2010 சூடியப்பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். 2016 ஒரு சிறு இசை வண்ணதாசன். இதே மாதிரி மற்ற சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்களையும் தெரிஞ்சுக்கோங்கன்னு போட்டிருக்காங்க. தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். டீச்சர்ஸ்க்கு கேள்வி கேட்பாங்க. இது இல்லாமல் கூட கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சிறுகதைனா என்ன அப்படிங்கிற டெஃபனேஷன் கொடுத்துருப்பாரு புதுமை பித்தன். சிறுகதைனா என்னென்னா அது அளவை பற்றி சொல்லலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சிறுகதைனா பக்கங்களில் முடிவது அல்ல, அது வந்து மனநிலை, மனோநிலை, ஒரு சம்பவம், நம்ம மனசில் ஏற்படுத்துகிற நம்ம மனசில் எந்த மாதிரி சஞ்சலத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது. அது ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்லலாம், நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம், முடியலாம். சாதாரணமாக சிறுகதைக்கு ஆரம்பம், மத்தியம், முடிவு இந்த மாதிரிலாம் இருக்குது. 3 பகுதிகள் இருக்குது சாதாரணமாக. ஆனால் இப்போல்லாம் வர்றதில் 2 பகுதிகளும் கிடையாது. ஸ்டார்டிங்லேயே ஆரம்பித்து ஸ்டார்டிங்லேயே முடியுது. இன்னும் பல விதமாக சொல்லப்போனால் முடிவு என்ற ஒன்றே கிடையாது. அதாவது கதை வாசிப்பது நமது சிந்தனையில் சலனத்தை ஊக்குவதற்காக ஒரு தூண்டுகோல். டக்குன்னு இப்போ ஷார்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி டக்குன்னு ஒன்று சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு புதுமை பித்தன். இதை என்ன சொல்ல வர்றாருன்னா, சிறுகதைனா சின்ன பேஜில் கொஞ்சமாக எழுதுறது கிடையாது, அது வந்து எண்ணத்தை பொறுத்து அதோட கருத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு புதுமை பித்தன். ஜானகிராமன் பற்றி இன்னமும் சொல்லியிருக்காங்க. ஜானகிராமன் வந்து தன்னோட ஜப்பான் பயண அனுபவங்களை வந்து உதயசூரியன்கிற தலைப்பில் சுதேசமித்திரனில் எழுதினார். 1967 நூலாக வெளியிடப்பட்டது அது. அதே மாதிரி ரோம், செக்கோஸ்லோவியா சென்ற அனுபவத்தை கருங்கடலும் கலைக்கடலுங்கிற தலைப்பில் வெளியிட்டார். 1974 அதை நூலாகவே வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிற தலைப்பில் வெளியிட்டார். இவரது மற்றொரு பயணக் கட்டுரை தான் அடுத்த வீடு 50 மைல். இவரோடது அடுத்த வீடு 50 மைல், நடந்தாய் வாழி காவேரி, கருங்கடலும் கலைக்கடலும், உதயசூரியன் எல்லாமே இவரோடது. உதயசூரியன் வந்து ஜப்பானுக்கு போனது, ரோமுக்கும் செக்கோஸ்லாவியாவுக்கும் போனது வந்து கருங்கடலும் கலைக்கடலும். எல்லாமே ஜானகிராமனோடது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய இசையில் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் நாதஸ்வரமும் உண்டு. இது 600 ஆண்டுக்கு முன்பு தான் தோன்றியது, தமிழகத்துக்கு கொண்டு வந்தது. தமிழகத்தில் வாசிக்கப்பட்டிருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரங்கிற நூலில் இந்த நாதஸ்வரம் பற்றின கருவி இல்லை. அதனால் 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இது வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆச்சா மரத்தால் செய்யப்படுது. ஆச்சா மரத்தை உடனே செய்ய மாட்டாங்களாம், பழைய ஆச்சா மரத்தை தான் செய்யணுமா. அதனால் வீடுகள்லேருந்து பிரித்து எடுக்கப்படுற ஆச்சா மரத்தை வச்சு தான் வந்து நாதஸ்வரம் செய்கிறாங்க. இதில் சீவாளி அப்படிங்கிற கருவி வந்து பொருத்தப்படுது. சீவாளிங்கிறது நாணல் என்ற புல் வகையை சார்ந்து செய்யப்படுது. இதில் இலக்கணம் புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. இரண்டு சொற்கள் சேர்றது தான் வந்து புணர்ச்சி. இதை வந்து வருமொழி, நிலைமொழின்னு சொல்லுவோம். ஏற்கனவே இருக்கிறது பின்னாடி வந்து சேர்றது தான் வருமொழி. ஓகேங்களா. இதை வந்து உயிரிரு, மெய்யிரு, உயிர் முதல், மெய் முதல்னு 4ஆக சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதில் ஐ வந்து லாஸ்ட்டாக வந்திருக்கா, அதனால் இது உயிர் ஈரு. இந்த சென்டரில் இருக்கிறது தான் வந்து அக்கௌண்ட் பண்ணுவாங்க, கணக்கில் எடுத்துப்பாங்க. இந்த லாஸ்ட்டும் கிடையாது, இந்த ஃபஸ்ட்டும் கிடையாது. ஓகேங்களா. இதான் வந்து ஈரு, இது முதல். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து உயிர் ஈரு, உயிர் முதல் இருக்குது. இங்கே மெய் ஈரு, மெய் முதல் இருக்குது. ஓகேங்களா. இங்கே வந்து ஐ, ஈ இருக்குது. இது ரெண்டுமே வந்து உயிர் எழுத்துக்கள் தான். அதனால் உயிர் முதல், உயிர் ஈரு. இதில் ஐ வந்து உயிர், இங்கே இருக்கிறது இம்மு, இது மெய். அதனால் உயிர் ஈரு, வருமொழி இறுதியில் உயிர் ஈரு, நிலைமொழி இறுதியில் உயிர் ஈரு, வருமொழி முதல்ல வந்து மெய் இருக்குது. ஓகேங்களா. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உயிர் முன் உயிர் அப்படின்னா எக்ஸாம்பிள் மணியடி. உயிர் முன் மெய் அப்படின்னா பனிக்காற்று. மெய் முன் உயிர் அப்படின்னா ஆள் இலை. மெய்முன் மெய் அப்படின்னாக்கா மரக்கிளை. இது வந்து ஏபிசிடிங்கிற மாதிரி ஆ ஆ இ இதெல்லாம் வந்து எது உயிர் எது மெய் அதுங்கிறத தெரிஞ்சுதுன்னா இதை ஈஸியாக நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு 2 இருக்குது. இயல்பு புணர்ச்சினா இயல்பாக புணரும். விகார புணர்ச்சினா தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற 3 தோன்றும், 3 நடக்கும். அந்த தான் வந்து விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். வாழை மரம், இதில் எதுவுமே நடக்கல, அப்படியே சேர்ந்துருச்சு, அதனால் இது இயல்பு புணர்ச்சி. செடி கொடி இயல்பு, மண் மலைங்கிறதும் இயல்பு. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. நுழைவுத் தேர்வு தோன்றல், கல்லூரி சாலை தோன்றல், பல்பசைங்கிறது பற்பசைன்னு மாறுறது திரிதல், புறநானூறுங்கிறது புறநானூறுன்னு மாறுறது வந்து கெடுதல்.
உயிரிற்று புணர்ச்சி. உயிரை இதை வந்து உடம்படு மெய்ன்னு சொல்லுவோம். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். இதனை தான் வந்து உடன்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். இது நிலைமொழியில் ஈற்றில் ஈ ஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிரெழுத்துக்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். அதுதான் வந்து அந்நிலையில் யகரம் உடன்படு மெய்யாக வரும். இதுதான் வந்து ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தடுத்ததில் படிக்கலாம். இது பாருங்கள், பல இவ் வவ்வும் அப்படின்னு வரும். ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியில் ஈராக வரும்போது அவற்றின் முன் வரும் மொழியில் 12 உயிரெழுத்துக்கள் வந்து புணர்ச்சியில் வகர மெய் தோன்றும். நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியின் 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்து இது இவ்வளோ படிக்கிறத விட இதை மட்டும் படிச்சிட்டாலே இதெல்லாம் புரிஞ்சிடும். வந்து பாருங்கள், ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடன்படு மெய்யென்றாகும். இந்த ஐ வந்ததுன்னா ஏவா மாறும். உயிர்வரின் வவ்வும் உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா வாவா மாறும். ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடன்படு மெய்யென்றாகும். இது நன்னூல் பாடல். இந்த பாட்டையே கேட்குறாங்க. இப்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், சே அடி அப்படிங்கிறது சேயடின்னு மாறும். இதில் சேவடி அப்படின்னு மாறும். ஒன்று வரும், இல்லைனா இவ்வு வரும். தே ப்ளஸ் ஆரம்ங்கிறதும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். எகரமாகவும் வகரமாகவோ தோன்றும். தேவாரம் அப்படிங்கிறதும் அதனோட எக்ஸாம்பிள். இவனோ அவன், இவனே அவன், இவனே அவன் அப்படின்னு பாரும். அடுத்து குற்றியலுகர புணர்ச்சி. வட்டு ஆட்டினான், வட்டு ஆடினான் அப்படிங்கிறதுல ஆடினான்ங்கிறது வட்டு கூட்டல் ஆடினான், வட்டாடினான். நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கேட்டு வருமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்று மெய்யுடன் இணையும். உறவு அழகு, இவ்வு ப்ளஸ் ஊ வந்து ஊன்னு மாறி இருக்கு. உறவு அழகு, உறவழகுன்னு மாறி இருக்கு. இதுதான் வந்து குற்றியலுகரத்தை போலவே சில முற்றியலுகரங்களும் இவ்விரு விதிகளுக்கு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இயல்புன்னா பொன்வனை, விகாரங்கிறதுல பூக்கூடை தோன்றல், கல் சிலை வந்து திரிதல், கபிலர் பரணர் அப்படிங்கிறது கபிலப்பரணர் வந்து கெடுதல் வந்திருக்கு. இது பார்த்துக்கோங்க. உடன்படு மெய்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னா மணியடி, குருவருள், தேயிலை, தேவாரம். மணிகடி, குருவருள், தேயிலை, தேவாரம் இதெல்லாம் வந்து உடன்படு மெய் புணர்ச்சிக்கு. குற்றிய லுகரத்துக்கு எனதுயிர் நாடியது நிலவொளி. இதெல்லாம் வந்து குற்றிய லுகர புணர்ச்சி. தனிக்குறில் அல்லாத சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் அதாவது குசுடு துபுரு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் தான் வந்து குற்றியலுகரம். சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் 6 வகைப்படும். இந்த கடைசியில் வர குசுடு துபுருக்கு முன்னாடி வர்ற எழுத்தை பொறுத்து 6 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த கூக்கு முன்னாடி இக்கு வருது இல்லையா, அதாங்க மெயின். இந்த சூக்கு முன்னாடி இஞ்சி வருது இல்லையா, அதை வச்சு தான் வந்து அதோட வகைகளை பிரிக்கிறாங்க. வன் தொடர், மின் தொடர், இடைத்தொடர், உயிர் தொடர், ஆயுதத்தொடர், நெடில் தொடர் அப்படின்னு 6 வகைப்படும். அடுத்து மெய் மயக்கம் கொடுத்துருக்காங்க. புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் கச தப வந்தால் சில இடங்களில் மறுபடியும் அதே எழுத்து மீண்டும் அதே எழுத்தே தோன்றும். இதை வந்து வலி மிகுதல் அப்படின்னு சொல்கிறோம். வலின்னா வல்லினத்தை தான் வலின்னு சொல்கிறாங்க. வலி மிகுதல் என்பம். இது போன்ற சில இடங்களில் மெல்லினமும் மிகும். வல்லினம்னா கசதப, மெல்லினம்னா ஞனநமன என்ற 4 எழுத்துக்களும் இவ்வாறு மிகும். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. யகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும். வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் முன்னர் மெல்லினம் மிகும். அதாவது யகரமாக ஈற்று வந்ததுன்னா மெல்லினம், வேற்று நிலையில் வந்ததுன்னா மெல்லினம் மிகும். இந்த லாஜிக் எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த லாஜிக்கை வச்சு கொஷின் கேட்பாங்க. ஏன்னா டீச்சர்ஸுங்கிறதுனால சாதாரணமாக குரூப் 2ல் கூட இந்த மாதிரி கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 9th புக்கு. மெய் மயக்கம் அப்படிங்கிறதுல இம்மு 2 வந்திருக்கு பாருங்கள். மாக்கு முன்னாடி இம்மு போட்டிருக்காங்க இல்லையா, இதை தான் வந்து மெய் மயக்கம்னு சொல்கிறோம். மெய் ஞானத்தில் இஞ்சி 2 தடவை வந்து பாருங்க. மெய்ஞானம், செய் நன்றி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யகரத்தில் வரும்போது மெல்லினம் மிகும். இங்கே பாருங்கள் ஏக் வெய்குழல் அப்படிங்கிறதுல இங்கு வந்திருக்கு, யாக்கு இங்கு வந்திருக்கு. அதே மாதிரி கூர்ஞ்சிறை அதில் இஞ்சி வந்திருக்கு. பால் கிணறு அதுக்கு இங்கு வந்திருக்கு. பாலும் கிணறுங்கிறதுக்கு பால் கிணறு அப்படின்னு வருது. புளி அப்படிங்கிற சுவை முன்னாடி வல்லெழுத்து மிகும். புளிங்கரி
அதே மாதிரி புளிஞ்சோறு இதில் வந்து வல்லினம் மிகுந்திருக்கு. உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர்களுக்கு முன் மெல்லினம் மிகும். மாம்பழம் விலங்காய், விலங்காய்ங்கிறது விலங்காய். பூ பெயர்களுக்கு முன் மெல்லினம் மிகும். பூங்கொடி, பூஞ்சோலை, பூந்தொட்டி. இதுக்கு மெயின் என்னன்னாக்கா உங்களுக்கு வல்லினம்னா என்ன மெல்லினம்னா என்னன்னு தெரியணும். அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி பார்த்தீங்கன்னா கூட இதை ஈஸியாக வல்லினமா மெல்லினமாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பூங்கொடி, பூஞ்சோலை இது வந்து வல்லினம், வல்லினத்தோடு மெல்லினமும் மிகுந்து வந்திருக்குது. இது வந்து இது வரைக்கும் வல்லினமும் மெல்லினமும் மட்டும்தான் சொன்னாங்க. இதில் பாருங்கள், பூங்கிற பெயர் முன்னாடி வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூங்கொடி, பூஞ்சோலை, பூந்தொட்டி இதெல்லாம் வந்து ரெண்டுமே மிகுந்திருக்கு. வல்லினத்தோடு மெல்லினமும் மிகுந்த வார்த்தைகள் இவையெல்லாம். இந்த பொறுத்துக்க பாருங்கள், இயல் அப்படிங்கிற வார்த்தையில் ஃபஸ்ட்டு எழுத்து என்ன, கடைசி எழுத்து என்ன அப்படிங்கிறத வச்சு பொறுத்த சொல்லியிருக்காங்க. இயல் அப்படின்னா உயிர் முதல் மெய் ஈறு, மெய் எழுத்து கடைசியில் இருக்குது. ஈறுனா கடைசின்னு அர்த்தம். புதிது அப்படிங்கிறது மெய் முதல் உயிர் ஈறு. தூணா தூண் எடுத்துக்கூடாது, ஊ இருக்குது கடைசியில். ஓகேங்களா? அதே மாதிரி ஆணி அப்படிங்கிறது உயிர் முதல் உயிர் ஈறு. ஆணினா ஈ இருக்குது. வரம் அப்படின்னாக்கா மெய் முதல் மெய் ஈறு. செல்வி ஆடினாள் அப்படிங்கிறது உயிர் ஈறு உயிர் முதல். பாழை திணை உயிர் ஈறு மெய் முதல். கோலாட்டம் மெய்யீறு உயிர் முதல். மண் சரிந்தது மெய்யீறு மெய் முதல். சேர்த்து எழுதுக. தமிழ் பேசு, தமிழ் பேச்சு இதில் வந்து வரும். கைகள் அப்படின்னா அப்படியே பண்ண வரும். பூக்கள்னால் இக்கு வரும். ஓகேங்களா? பொருத்தமான உடன்பாட்டு மெய்யுடன் இணைக்க. பூவினம், பூவினம் இசை இனிக்கிறது. திரு அருட்பா. சேவடி வ வரும். இந்த இடத்துல திரு அருட்பானாக்கா திருவருட்பா வான்னு மாறிக்கும். இசை இனிக்கிறது அப்படிங்கிறதுல யா வந்து புணரும். பூவினம் அப்படிங்கிறதுல பூ வி வரும். பூவினம் அப்படின்னு மாறும். பூவினத்துக்கு வந்து பூ இங்கு வரும். பூங்கினம் அப்படின்னு வரும். இங்கு தான் வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இசை இனிக்கிறது அதெல்லாம் சேம் தான். அடுத்து பார்க்கலாம். பலவுள் தரிக. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். பொதுவர்கள் பொழிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. முல்லை. பாடல் வரியை கொடுத்து எந்த திணைன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். மரவேர் என்பது கெடுதல் புணர்ச்சி. பொதுவர்கள் பொழிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிர புகுந்தது கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தது? ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். கண்ணன் 3 சுழின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளன. யார் இருக்காங்கனாக்கா தீர்த்தங்கரர்கள். 24 தீர்த்தங்கரர்களோட உருவங்கள் தான் இருக்குது. பாரதிதாசனோட பாடல் வான் தந்த பாடம். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே. இத்தனை கொய்யா பிஞ்சி நீ அதில் சிற்றெரும்பே. அத்தனை பெரிய மெய்யாம் அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே. பித்தேரில் மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசல் ஏனே. எல்லாருமே வானத்துக்கு கீழே இருக்கோம். எல்லாருமே சின்ன எறும்பு மாதிரி. இதில் எதுக்கு மேலே கீழேங்கன்னு சொல்லியிருக்காரு பாவேந்தர் பாரதிதாசன். இதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா பி பரமேஸ்வரன். பாரதிதாசன் பாடலை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு பி பரமேஸ்வரன். அடுத்து புதிய ஆத்திச்சூடி பாரதியாரோடது மொழிபெயர்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் பாடலை மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி. ஸ்ட்ரென்த் த பாடி உடலை வலுப்படுத்து. லவ் யுவர் ஃபுட் உணவை விரும்பு. திங்கிங் இஸ் கிரேட் எண்ணம் உயர்வாக இருக்கணும். வாக் லைக் அ புல் அப்படின்னா ஏறுபோல் நட. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த்னா ஒற்றுமையே பலம். ப்ராக்டிஸ் வாட் யூ ஹாவ் லேர்ன். ப்ராக்டிஸ் வாட் யூ ஹாவ் லேர்ன்ட்னா நீ கற்றுக்கிட்டதை நடைமுறைப்படுத்து. இல்லைனா நீ கற்றுக்கிட்டதை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இது புதிய ஆத்திச்சூடியில் பாரதியாரோட வரிகள். அடுத்து கலைச்சொல் அறிவோம். குடைவரை கோவில் அப்படின்னா கேவ் டெம்பிள். ட்ரெஷரி கருவூலம் அப்படின்னா ட்ரெஷரி. ஹானரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர் பட்டம். மெலடினா மெல்லிசை. டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம்னா ஆவண குறும்படம். காம்பினேஷன்னா புணர்ச்சி. அடுத்து அறிவை விரிவு செய். நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. அறிவாக இருக்கவங்க கூட தான் நம்ம வச்சுக்கணும் நட்பை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவுமதி நட்பு காலம். திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். இது கேட்டிருக்காங்க. திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். கையே உலகே ஒரு உயிர். கையா உலகே ஓர் உயிர் அப்படின்னு சொன்னது ஜேம்ஸ் லவ்லாக். தமிழில் சா சுரேஷ். கையா உலகே ஓர் உயிர் அப்படின்னு சொன்னது ஜேம்ஸ் லவ்லாக். தமிழில் சா சுரேஷ். அடுத்து திருக்குறள். திருக்குறள் புல்லறிவாண்மை கொடுத்துருக்காங்க. ஏவகவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய்.
சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருக்கிறவங்களோட உயிர் சாகிற வரைக்கும் உள்ள ஒரு நோய். உயிரை நோயின்னு சொல்கிறாரு யார்? திருவள்ளுவர். எதனாலன்னா சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, தானாகவும் செய்ய மாட்டாங்க. இதில் பாதியை கொடுத்துட்டு பாதியை கேட்பாங்க. அதனால குறள் பொருள் கண்டிப்பாக தெரியணும். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிடுவான். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான். என்ன சொல்கிறாருன்னா, அறிவில்லாதவங்கள்ட்ட போய் அறிவை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவன் அறிவோடு தான் இருப்பான். நாம் சொன்னோம் அவனுக்கு அப்படின்னா நாம் அறிவில்லாதவங்களாக ஆயிடுவோம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். துன்பத்தின் மனக்கசப்பு என்பது துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். மனக்கசப்பு நீங்குச்சுன்னா சந்தோஷமாக இருக்கலாம். இகல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இன்பத்துள் இன்பம் பயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வது இல்லை. கோடி கொடுத்தாலும் தவறு செய்யாதவங்க தான் நல்ல குடியில் பிறந்தவங்க. சான்றாண்மை அன்புனான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். பிறர் பழிக்கு நாணுதல் சமத்துவம், அதாவது இணக்கமாக இருக்கிறது, இரக்கம், உண்மையை பேசுறது எல்லாமே சான்றாண்மையை தாங்கும் 5 தூண்கள். அணி ஏகதேச உருவக அணி. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கிக்குமா. சான்றோராக இருக்கிறவங்க இந்த நடத்தையை வச்சு எதிராளியை கூட நண்பராக்கிடுவாங்க. என்னென்ன எடுத்து செய்பவரோட ஆற்றல், அவங்க ஆற்றலாக செயலை செய்வாங்க, பணிவோடு நடப்பாங்க. ஊழி பெயரும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மை அப்படிங்கிற கடலுக்கு கரை போன்றவங்க நற்பண்புகளிலிருந்து மாற மாட்டாங்க. இதுவும் ஏகதேச உருவக அணி. நானுடைமை பிறர் நாணத்தக்கது தான் நானான் ஆயினும் அறம் நாணத்தக்கது உடைத்து. பிறர் வெக்கப்பட்டு பலிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெக்கப்படவில்லை என்றால் அறம் வெக்கப்பட்டு அவரை விட்டு நீங்கும். ஒரு தவறு செய்கிறத நினச்சி அவங்களே வருந்தலை அப்படின்னா அறம் அவங்கள விட்டு நீங்கிடும். உழவு சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உளுந்தும் உழவே தலை. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. உழுவார் உலகத்தார்க்கு அச்சாணி அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்பவரை உழுபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி. இதுவும் ஏகதேச உருவகணி. 3 குறள் வந்திருக்கு, 3மே ஏகதேச உருவகணி. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் ஏகதேச உருவகணி. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் அதுவும் ஏகதேச உருவக அணி. அடுத்து உழுவார் உலகத்தார்க்கு அச்சாணி அதுவும் ஏகதேச உருவக அணி. இந்த பிக்சர் என்ன இது கொண்டு சொல்லுது அப்படின்னா, சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழுதும் உழவே தலை. அதே மாதிரி இந்த பொறுத்துக்க கேட்க வாய்ப்பு இருக்குது. பகைவரை நட்பாக்கும் கருவி மாற்றாரை மாற்றும் படை. தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுபவன் யார்? காணாதான் தான் கண்டவாறு. அறம் வெக்கப்பட்டு அவனை விட்டு விலகிவிடும். அறம் நாணத்தக்கது உடைத்து. அதே மாதிரி 5 சால்புகளில் 2 எதுனா நாணமும் இணக்கமும். இதோட 9th 6வது இயல் முடியுது. 7வது இயல் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.